அன்புக்கினிய நண்பர்களே, இயேசுவின் சீடர்களே, மரியன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையானது பல வழிகளில் இறைவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள மிகுந்த முயற்சி எடுக்கிறது. அதன்படி ஓராண்டில் திருவிவிலியத்தை முழுமையாக ஒரு முறையாவது படிப்போம் என்ற நோக்குடன் நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள விவிலிய பணி குழு இயக்குனர் தந்தை லூஷன் பென்சிகர் அவர்களும், அதே மாதிரி நம்முடைய ஆலந்தலை உதவி பங்கு தந்தை ஜோதிமணி அவர்களும் எடுக்கின்ற இந்த முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். கிறிஸ்தவர்களாகிய அனைவருக்கும் திருவிவிலியத்தை படிப்பதில் எப்போது தேவையானது ஒன்று. காரணம், திருவிவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியான் என்று புனித ஜெரோம் கூறுகிறார். இறைவார்த்தையை படிக்கும் பொழுது, கவனமாக கேட்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அதன்படி வாழும் பொழுது கடவுளின் ஆசீர்வாதங்களை அளவின்றி அனுபவிக்க முடியும். திருவிவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது கடவுளே நம்மோடு பேசுகிறார் என்பதை மறக்க வேண்டாம். திருப்பா 1:1 அதிகாரம் 2வது வசனம், நற்பேறு பெற்றவர் யார்? அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். இயேசு மறுபடியும் கூறுகிறார், என் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. வாழ்வு, வளம், நலம் பெற்று மகிழ உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம் வாழ்க்கையையும் மாற்றுகிறது இறைவார்த்தை. 2 திமோத்தி 3:16 மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலால் எழுத பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இப்படிப்பட்ட இறைவார்த்தைகளை படிக்க, தியானிக்க, வாழ்வாக்க நம் மறை மாவட்டம் மக்களை ஊக்குவிக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஓராண்டில் திருவிவிலியத்தை கற்று அதில் தேர்ந்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். வரும் செப்டம்பர் 1 தொடங்கி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 31 வரை இந்த பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு மிகுந்த ஆற்றலையும் தெம்பையும் தரும். இச்செயல்முறையை அருள் தந்தை பென்சிகர் லூசன், நற்செய்தி நடுவ இயக்குனர் அருள் தந்தை ஜோதிமணி, ஆலந்தலை உதவி பங்கு தந்தை இருவரும் இணைந்து நடத்துகிறார்கள். இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இறைவார்த்தையை படிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவார்த்தையை படிப்போம், நல்முறையில் வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. நன்றி.